குருவே சரணம். ஒரு பயிற்சியை செஞ்சா அப்பவே பலன் நம்மளால உணர முடியுமா? ஒரு பயிற்சியை செஞ்சா ஆச்சரியப்படத்தக்க அபூர்வமான பலனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்த அனுபவத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. எனக்கு தனஞ்சய விபூதி கொடுத்தீங்க, அம்மாவுக்கு கொடுத்தேன். அம்மா 20 நாள் தூங்கலை. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஒரு 8 மணி நேரம் கண்டினியூ தூங்கினாங்க. அதில் ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. சொல்லலை 8 மணி நேரம் தூங்கினாங்க. தூங்க மாட்டாங்க. 2 மணிக்கு ஒரு எப்போ போய் இருந்துப்பாங்க. 8 மணி நேரம் நல்லா தூங்கினா ஆள் மூலிக்கு தெளிவாக இருக்குது. எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. பட் அந்த விபூதி என் லைஃப்பில் என் வாழ்க்கையில் 2 உயிரை காப்பாற்றிருக்குது. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போனவங்க எடுத்துருக்குது. ஆனால் அவர் என்னைக்கு குத்தார அந்த விபூதியை நெட்டியில் வச்சுருந்தா ஆஃபீஸ் போக வேலை போக ஒரு நாள் எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 2 பேருக்கும் இது பண்ணேன். 2 பேரும் பயிற்சி கரெக்டாக வந்துட்டாங்க. பிரெயின் டேட்டில் போயிட்டு வந்துடுறாங்க. இது முத்திரை பயிற்சி சொன்னால் ஐயா கண்டிப்பாக இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை வின் பண்ணல நல்லா கச்சுது. அதை நான் பயன்படுத்தினேன். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனர்ஜெட்டிக்கா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நீங்க வரும்போது அப்புறம் 8 மணி நேரம் எப்படி ஓட்ட போறோம் எப்படி உட்காருது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நீங்க வந்து பேசும்போது அந்த டைம் வரதே தெரியல. நல்லா அட்ராக்டிவா நான் தனஞ்செயன் என்ன சொல்ல போறாங்கன்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் வந்தேன். அது ஒரு காற்றல் எனக்கு அதை பற்றி இன்னும் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்கன்ற எண்ணத்தில் வந்தேன். பட் இப்போ நிறைய விஷயங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐயா அந்த முத்திரைகள் கரெக்ஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருமே முத்திரைன்னு சொல்லுவாங்க, இப்படி வை அப்படி வைன்னுவாங்க. பட் அது இன்னும் பர்ஃபெக்ஷனாக வைக்கிறது அப்படின்றது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. சொல்கிற மாதிரி உங்களுடைய கிளாஸில் நீங்கள் சொல்கிற, அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி நல்லதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கெட்டதுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் சொல்கிற இந்த தப்பாக வச்சா வேலை இந்த மாதிரி ஆகும் அப்படின்னும் போது நம்மளே நம்ம அந்த ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு போகிறோம். ஸோ அதனால் அதை நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லதுன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய அந்த சொல்லிக் கொடுக்குற விதம் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என் பேர் சுஜாதா. இந்த முத்திரையோடு சேர்ந்து காம்பினேஷன் அந்த மந்திரம்லாம் சொல்லும்போது அதோடைய என்ன சொல்கிறதுன்னா அதோட ஃபீல் வார்த்தையில் வரல. அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப கேட்சியாக பண்ணியிருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி லலிதா சகஸ்ரம்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மடம் படிச்சுட்டு போவேன். ஆனால் அந்த குலத்தீர்ண முத்திரையில் அந்த சொல்கிற அந்த மந்திரம் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். அதோடைய வைப்ரேஷன் என்னங்கிறது அந்த ஆக்ஞாவில் இன்னைக்கு பண்ணும்போது உணர வச்சிங்க நீங்கள். எனக்கு அது அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா அதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு அப்போ தான் புரிஞ்சது அந்த முத்திரையும் அந்த மந்திரமும் அந்த சவுண்டும் அது கொஞ்சம் இழுத்து சொல்லும் போது என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குதுன்றது அது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அது ஃபீல் பண்ணுறது எனக்கு. அப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் வீட்டில் ஜென்ஸ் டாமினேஷன் இருக்கும், அந்த அதிகாரத்தினால தான் வழியிருந்தீங்க. அது உண்மை தான். எங்கள் மாமனார் இது, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார், இப்போ என் பையன். அதனால அது ரொம்பவே கரெக்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. 100% கரெக்டாக இருந்தது. ஸ்மார்ட் ஒர்க் சொன்னீங்க. ஸ்மார்ட் ஒர்க் எனக்கு வர மாட்டேங்குது. சுற்றி அடித்தா தான் இதாக அது கரெக்டாக சொன்னீங்க. 100% கரெக்டாக. விரைச்சல் மருத்துவத்தை முக்கியமாக நீங்கள் சொன்னது பாயிண்ட் 100% பொருந்தது. மருத்துவத்தில் விரைச்சல் என் மனைவிக்கு எனக்கும் ஆயுர்வேதம் ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல, இங்கிலீஷ் ட்ரை பண்ணோம். அது மாதிரி மாறி சிம்பிள் ப்ராப்ளம் தான். பட் யாரும் டயக்னோஸ் பண்ண பார்த்தீங்களா? இன்னைக்கு ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தான். நீங்கள் காலையில் சொன்னது போலே எண்டு வரைக்கும் எனர்ஜி லெவல் குறையவே இல்லை. கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒரு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லா இதுவுமே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக புதுசாக இமீடியட் ரிசல்ட்ஸ், இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ், மென்டல் கிளாரிட்டி. நம்ம எந்த டிசிஷன் லைஃபே நம்மளோட எடுக்கிற எல்லாரோட டிசிஷன் தான். அந்த டிசிஷன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு இதுலேயுமே வி கேன் ஃபீல் நல்ல ஒரு இதுவாக இருக்குது. தேங்க்யூ சார். தெரியல, சும்மா விரல வச்சு எல்லாம் ரெடியாகுமா தெரியாது. பேசிக்காக சின்ன இதுதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது.
ஆனால் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது, கரெக்டாக பண்ணால் பலன்கள் இருக்குது. இன்றைக்கி பண்ணும்போது நல்லாவே தெரிஞ்சுது. முதல்ல இவ்வளோ அவேர்னஸ் இல்லை, சும்மா பண்ணுவோம் அவ்வளோதான். ஸோ வேற வைக்க சொன்னாங்கன்னா வேற வைப்போம், அது மாறும், நமக்கே தெரியாது எப்படி மாறுச்சுன்னு. ஆனால் அது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும், இதில் இவ்வளோ பலன் இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சது இன்றைக்கி தான். அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லிட்டு போங்க, சின்னத்துல பண்ண சொல்லுவாங்க, கதை பண்ண சொல்லுவாங்க. நான் பண்ண மாட்டேன். அது நான் ஏன் சின்ன லேட்டாக இருந்துச்சுன்னா பண்ணவும் மாட்டேன். இனி இங்கே அந்த முத்திரை பற்றி நீங்கள் அந்த மீனிங்கோட சொல்லும் போது தான் எனக்கு அந்த இது அப்போ தான் அதோட பவர் எனக்கு தெரியுது. இனிமேல் அது தினமும் பண்ணணுன்றது. பேசிக்காக ஐயோட கிளாஸ் பற்றி சொல்லணும்னா, நான் நிறைய கிளாஸ் போயிருக்கேன். ஆனால் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும், அப்புறம் இந்த முதிரையை கரெக்டாக எப்படி வைக்கணுன்றது நான் ஆக்சுவலாக இவரை தவிர நான் வேறு யாருமே இவ்வளோ விஷயத்தை எடுத்து பண்ணி பார்த்தது கிடையாது. நான் சொல்கிறப்பே நம்ம எல்லாருக்கும் பீஜ மந்திரம் தெரியும், தெரியாத மந்திரமே இல்லைன்றப்ப நம்ம எல்லா மந்திரமே படிச்சிருக்கோம். ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்ற அந்த சூக்ஷ்மம் வந்து நான் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண சம்பூர்ண யோகா கிளாஸ் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணேன். ஸோ அதுலேயும் ரொம்ப அந்த 10 நாளுமே டைம் எடுத்து, இல்லை ஆக்சுவலாக சொல்லணும்னா பெண்ட் எடுத்துட்டாரு தான் சொல்லணும். பட் இன்னைக்கு ஒரே நாள் தான் பண்ணியிருக்கோம். பட் ஒரு விஷயம் என்னன்னா, அது முடியும் போது ஒரு கர்மாவே இல்லாத மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும்ன்ற ஒரு அனுமானம் இருக்கும் இல்லையா நமக்கு. ஆக்சுவலாக அது முடிக்கும் போது அது அங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா உடம்பு ஃப்ரீயாக இருந்துச்சு, மனசு அவசியம் வரல.